கான்க்ரீட்னு ஒன்றா திடப்பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, பில்டிங்கில் கான்க்ரீட் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ கான்க்ரீட்னா எப்படி இருக்குன்னா திடமாக இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எப்படி காமன் நவுனுக்கு ப்ராப்பர் நவுன் ஆப்போசிட்டோ, அதே மாதிரி தான் ஆப்போசிட் இல்லை, ஸ்பெசிஃபிக்கோ அதே மாதிரி கான்க்ரீட் நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இப்போ கான்க்ரீட் நவுனில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் கான் பி பர்சீவ்டு த்ரூ 5 சென்சஸ்ன்னு சொன்னோம். ஆனால் இந்த கான்க்ரீட் நவுனில் கேன் பி பர்சீவ்டு த்ரூ 5 சென்சஸ். நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், உணர முடியும். அதெல்லாம் செய்ய முடிய எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கான்க்ரீட் நவுன்னு சொல்லுவாங்க. செய்ய முடியாததை வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ஐம்புலன்களால் உணர முடிந்ததை கான்க்ரீட் நவுன்னு சொல்லுவாங்க, உணர முடியாததை அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஐம்புலன்கள் நம்ம சொல்லிட்டாலே அதில் என்ன வரும்? சைட், ஹியரிங், ஸ்மெல், டேஸ்ட் அண்ட் டச். ஸோ சைட்னா பார்க்குறது. அதுக்கு எக்ஸாம்பிள் புக், ஃப்ளார், கார், ட்ரீ. ஹியரிங்க்கு மியூசிக், பெல், வாய்ஸ், தண்டர். ஸ்மெல்லுக்கு பர்ஃப்யூம், ரோஸ், ஃபுட். டேஸ்ட்டுக்கு ஆப்பிள், கேக், ஜூஸ். டச்சுக்கு சேர், சாண்ட், கேட், பில்லோ. இதுலேயுமே வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுவோம். புக்குன்னா அதை நம்மளால் வாசிக்க முடியும், அதை டச் பண்ண முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுக்குள்ளே மிக்ஸ் ஆகி வந்துக்கும். நிறைய சென்சஸ் ஒர்க் ஆகும். இப்போ புக்குனா கண்ணு மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஆடியோ புக்கும் இருக்குது, ஹியர் பண்ணவும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம நிறைய சென்சஸுமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே ஒர்க் ஆகிக்கிறோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The car is red. I heard loud music. The rose smells sweet. The cake tastes delicious. The pillow is soft.